கௌதம் சில நாளைக்கு கதைக்கிழமை இந்த மாதிரி கொண்டு போவாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. இந்திரா வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. இந்த வீட்டிலேருந்து யாரும் வந்து உதவிக்கு வர வேணாம், எங்கள் அம்மாவுக்கு நான் போதும், அதான் வந்து அறிவாளியை சொல்லிட்டால ஸ்மார்ட் கேர்ள்னு, அவள் பார்த்துப்பா எதுவாக இருந்தாலும், அவளுக்கு என்ன வந்து கோர்ட்டு கேஸ் எல்லாம் பார்த்தா பயமா, எத்தனை வாட்டி போயிருக்கா அப்படின்னு சொல்லி ராகினி வந்து கேவலமாக பேசுகிறாங்க. அம்மா மற்றவங்க பேசுகிறத விட நம்ம அப்பாவை வந்து நம்ம காப்பாற்றலாமா அப்படின்னு சொல்லும்போது, கையை விடுங்க, நான் இங்கேருந்து போகிறேன், இனிமேட்டு உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு ஒரு உதவி செய்ய மாட்டீங்க, ஆனால் என் வயிற்றில் வர்ற குழந்தைக்கு மட்டும் இந்த வீட்டில் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களான்னு சொல்லி ஜெயா பேச்சு மீறி கையை உதறி மாசா கெத்தாக வந்து போகிறாங்க காவியா. சந்திரா வந்து ஒரு பக்கம் இந்திராவும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க, ஒரு பக்கம் காவியாவும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ராமச்சந்திரனால் எதுவுமே பண்ண முடியல, ஜெயா வேற இப்படி முடிவெடுக்கிறா, இப்போ என்ன பண்ணுறது, சரி வழக்கறிஞர் யாரையாவது ஒருத்தர் அனுப்பிச்சி வைக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன், அம்மா இனிமேட்டு நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொரு டயத்தையும் அங்கே அப்பாவுக்கு எதிராக வந்து கையெழுத்து சாட்சி வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும், வாமா போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து ஆட்டோவில் வந்து வேகமாக அந்த ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. சுப்பிரமணியன் வந்து விசாரிக்கிறாங்க, மரியாதையாக சொல்லியா, உனக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம், எப்படி அவ்வளோ பணத்தை வாங்கின, சீட்டு பணம் மூலிமா வாங்கினியா இல்லை நகை கடை எதுவும் வச்சு மோசடி பண்ணிட்டியா? உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர். ஐயா திருப்பியும் சொல்கிறேன், ஊருக்குள்ளே எனக்கு 2 ஏக்கர் இடம் இருக்குது, அதில் விவசாயம் தான் பண்ணி கஷ்டப்பட்டு என் பொண்ணை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த விதமான மோசடியும் பண்ணலை, சீட்டு பணமும் நடத்தலை, நகை கடையும் வைக்கலை, அந்த அளவுக்குலாம் எனக்கு சக்தி கிடையாது. இங்கே வேறு ஏதோ தப்பு நடந்திருக்கு, இல்லாட்டி ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா 2 பக்கம் விசாரிக்கலாம், ஆனால் ஒரு 20-30 பேர்கிட்ட எல்லாம் உன் மேலே வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் யார் பேச்சு கேட்கணும், நீயே யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, விசாரணைன்னு வந்துட்டா எல்லா பக்கம் தானே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சுப்பிரமணியன். எனக்கே நீ ஆர்டர் பண்ணுறியா, உனக்கு மரியாதையாக டைம் தரேன், இன்னொரு 10-15 நிமிஷத்தில் நீயா வந்து உண்மையை வந்து ஒத்துக்கிற, இல்லைன்னு வச்சுக்கியேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, குச்சி எடுத்து சும்மா வெளுவனு வெளுத்துரும் அப்படின்னு சொல்லும்போது மாசா வந்து இந்திரா வந்து இறங்குறாங்க. என்ன இன்ஸ்பெக்டர், எங்கள் அப்பாவை அடிக்கிறேங்கிறீங்க, விசாரிக்க தானே கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் விசாரணைனா என்ன சொல்லுவேன், மானே தேனே பொன்மானேன்னு கேட்டு உண்மையை வாங்க சொல்கிறியா, அடித்தா தானே சொல்கிறாங்க, எப்படி இத்தனை பேர் உங்கள் அப்பாவுக்கு எகெயின்ஸ்டாக வந்து புகார் கொடுக்க முடியும், ஒருத்தர் 2 பேர் கொடுத்தா பரவாயில்ல, நீ எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் வந்து பேசிக்கங்க, இல்லை வழக்கறிஞர் கூட்டிகிட்டு வாங்க, உங்ககிட்ட பேசணும்னு அவசியமே இல்லை, எனக்கும் சட்டம்லாம் தெரியும், நானும் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக தான் ஆக போகிறேன், நீ ஆகிறப்ப ஆகிக்கமா, இப்போ நீ ஒன்றும் ஐஏஎஸ் இல்லைல்ல, என்ன நினச்சிட்டு இருக்க, இது என் ஸ்டேஷனில் என்னென்ன செய்யணும்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர். 1-2 பேர் புகார் கொடுக்கல, 40-50 பேர்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று அவங்க எல்லாரும் இந்த ஊரே வந்து ஏமாற்றிருக்காங்க, சுப்பிரமணியன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அப்படி இருக்கும்போது விசாரணைனா அப்படி தான் முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, உன்கிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன வீட்டில் சப்போர்ட் வந்த மாதிரி இங்கேயும் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி உண்மையெல்லாம் சொல்லாமல் இருந்தான்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 1000 வேலை இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும், உங்கள் அப்பாட்ட என்ன நடந்துச்சு ஏது நினச்சின்னு கேட்டு நீயாவது உண்மையை வந்து வாங்குமா அப்படின்னு சொன்னேன். அப்பா என்னப்பா ஆச்சு, முதல்ல அது எனக்கு தெரியவே இல்லையம்மா, நம்ம வந்து 2 ஏக்கரில் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வர காசை வச்சு தான் வருமானம் வந்து வந்துகிட்டு இருக்கு, அதை விட்டுட்டு இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு தலையும் புரியலை காலும் புரியலை, யாருக்காவது வந்து ஜாமீன் கையெழுத்து எதுவும் போட்டிங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல இந்திரா. ஒரு பக்கம் ராகினி வந்து இந்த விஷயத்தை லேசு போக விடக்கூடாது, கௌதம்லேருந்து வீட்டிலேருந்து யாருமே வந்து இந்திரா ஃபேமிலிக்கு வந்து உதவி செய்யக்கூடாதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆச்சுன்னா அடுத்தது காவியா பிரச்சனை தான் ஆரம்பிப்பாங்க, இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடியவே கூடாதுங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜெயா வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க, காவியா வந்து என் பேச்சையே கேட்காம வந்து அப்படியே உதறி தள்ளிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சுட்டு இருக்காங்க. இது நம்ம ராகினிக்கு தெரிஞ்சு ராகினி வந்து ரூம்குள்ளே வந்து வராங்க. அப்பன்னு 10 பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராகினி. பாத்தியா, நீ வந்து காவியாவை தலையில் தூக்கி வச்சு தாங்கின, ஆனால் நீயும் வேணாம் உன்னோட சொந்தமும் வேணான்னு சொல்லி உன் கையை வந்து உதறி தள்ளிட்டு அங்கேருந்து போனால, இது கொஞ்சமாவது நியாயமாக இருக்காப்பா, ஏன்னா அவெல்லாம் அன்றாட கட்சி, ஆனால் நீ அவளை கோபுரத்தில் வச்சுருந்த, இப்போ பார்த்தியா உன்னை எந்த இடத்துல வந்து குப்பை தொட்டி மாதிரி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கா, காவியா அப்படி செய்வான்னு நினச்சி கூட பார்க்கல, சபாஸ் ராகினி சபாஸ், கரெக்டான நேரத்தில் ஒன்றால் மட்டும்தான் சண்டை சச்சரவெல்லாம் சூப்பராக இருக்க முடியும், இங்கே அவங்க அப்பாவுக்காக காவியா போயிருக்காங்கிற விஷயத்த சொல்ல மாட்டேன், கோபுரத்தில் வச்சுருந்தாலாம் என்னென்னலாம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, சித்திக்கு இதே தானப்பா வேலையாக போச்சு, மற்றவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பிடிக்காது, பாத்தியா கௌதம் நீயே என்னை பார்த்து சந்தேகப்படுறியா, சந்தேகம்லாம் படல, தெளிவாக தான் பேசுகிறேன், ஆனால் என்ன நடந்துச்சுன்னு காவியாவுக்கு சம்மந்தப்பட்ட விசாரணையில் கண்டிப்பாக நடத்த தான் செய்வோம், அவங்க புடவையில் எப்படி நெருப்பு பிடிச்சிச்சின்னு, அதுக்கு முன்னாடி அம்மா கொஞ்சம் மனசை வந்து விட்டுறாதீங்க, சுப்பிரமணியனை நம்ம தான் காப்பாற்றணும், நீங்கள் வந்து கொஞ்சம் மனசு வைங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல. அக்கா பாத்தியாக்கா, அந்த ஃப்ராடு குடும்பத்துக்கு வந்து வீட்லேயே வந்து இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது, நீ ஒரு விஷயத்த வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கும் இவங்க என்னக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மாமா நீங்கள் பண்ணுறலாம் ரொம்ப தப்பு, பழசெல்லாம் பேச வேணான்னு பார்க்குற ராகினி, அவ்வளோதான் சொல்லுவேன், இது எங்கள் குடும்பத்தோட சமாச்சாரம், நீ எதுக்கு வர,
பாத்தியாக்கா இது உன் குடும்பமா, நான் இதில் தலையிடக்கூடாதுன்னு மாமையை சொல்லிட்டாங்க. இனிமேட்டு நான் இங்கே இல்லைக்கா, நான் மாட்டு வெளியில் வந்து போகிறேன். நீ போனாதான் நல்லா இருக்குமே, குடும்பம் தான் உருப்பிட்டுருமே. உன்னால மட்டும்தான் இந்த குடும்பம் வந்து அடிக்கடி சண்டை சச்சரவு எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. இது என்ன எனக்கு என்ன தெரியாது நினச்சியான்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து வெளுத்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினியை. சரிக்கா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அழுது ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ட்ராமா பண்ணிட்டியா ஜெயா, நீ இப்போ என்ன சொல்லுவேன்னு உலகத்துக்கே தெரியும், அதனால் பேசுறது வேஸ்ட்டு, வாடா போகலாம், இந்திரா பிரச்சனை இந்திராவை பார்த்துக்கிட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து மனசு உடைஞ்சு அப்படியே அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, எப்படி இருந்தாலும் ஜெயா அடுத்து என்ன சொல்லுவான்னு உனக்கே நல்லா தெரியும், வாடா அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது கௌதம் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அம்மா இதெல்லாம் ரொம்ப தப்புமா, அநியாயமா, அவ்வளோதான் சொல்லுவேன்னு சொன்னேன். அப்பா அந்த இடத்துக்கு நம்ம வழக்கறிஞர் எதையாவது அனுப்பிச்சி வைக்கலாம்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கௌதமும் ராமச்சந்திரனும் இந்த பக்கம் வந்து இன்ஸ்பெக்டர் எங்கள் அப்பா தப்பே பண்ணல, சும்மா நேருமா என்னம்மா தப்பு பண்ணலங்கிற, நான் என்னமோ வேணும்னே உங்கள் அப்பா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க மாதிரியே சொல்கிறேன், 40 பேர் புகார் கொடுத்துங்கன்னு சொல்லி சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து பேசுகிறாங்க. இந்திரா வந்து எப்படி அவங்க அப்பா வந்து வெளியில் கொண்டு வருவாங்க தான் அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டாக இருக்கும் போது வெயிட் பண்ணி பார்ப்போம்.